வணக்கம். I am Dr. Aditya Varman, Khan Doctor, Ophthalmologist, Cataract and Refractive Surgeon from Uma Eye Clinic, Chennai. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்பெக்டிகல்ஸ் இல்லாமலே உங்களுக்கு கிளியர் விஷன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேங்க. ஸோ நீங்கள் வந்து 40 வயசு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ரெஸ் பியாண்ட் சிகிச்சை முறைன்னு ஒரு லேசக் சர்ஜரி. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா கிளியர் லென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரி. அதில் என்ன செய்வோன்னா உள்ளே இருக்கிற லென்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹை எண்ட் கிளியர் லென்ஸ், அந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் விஷன் கரெக்ட் பண்ணுற மாதிரி, நியர் விஷன் கரெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் லென்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரெஸ் பியாண்ட் லேசர் சிகிச்சை முறையில் என்ன ஒரு யூனிக்கான ஃபீச்சர்னால், யூஸ்வலாக லேசிக் நம்ம மட்டும் செய்யும் போது டிஸ்டன்ஸ் விஷன் மட்டும் தான் கரெக்ட் பண்ணும். ஆனால் நியர் விஷன், இன்டர்மீடியட் விஷன் படிக்கிறதுக்கு வந்து அந்த விஷன் வந்து கரெக்ட் பண்ணாது. ஆனால் இந்த ப்ரெஸ் பியாண்ட் லேசர் சிகிச்சை முறையில் டிஸ்டன்ஸ் விஷனும் கரெக்ட் பண்ணும், இன்டர்மீடியட் விஷன் 60 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் செய்கிற வேலையும் அந்த விஷனும் கரெக்ட் பண்ணும், நியர் விஷனும் கரெக்ட் பண்ணுங்க. 30 to 40 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் ஃபோன் பார்க்கும்போது, புக்ஸ் படிக்கும்போது அந்த செய்கிற வேலையும் நீங்கள் வந்து கிளாஸ் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். ப்ரெஸ் பியாண்ட் லேசர் சிகிச்சை முறை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் க்ரைட்டீரியா நீங்கள் வந்து டிக் பண்ணணுன்னா, ஒன்று வந்து யூ ஹேவ் டு பி ஓவர் 40 years of age. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்குள்ளே கேட்ராக்ட் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் லேட் 50s லேட் 60s நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் கேட்ராக்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த ப்ரெஸ் பியாண்ட் லேசர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனும் இருக்காது. தேர்ட் என்னென்னா உங்கள் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த ப்ரெஸ் பியாண்ட் லேசர் சிகிச்சை முறையோட நம்ம அப் டு -10 மயோபியா பவர் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பவர்னால் அப் டு +5 கரெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவர் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அந்த பவர் வந்து எங்களால் இந்த லேசராக நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா என்னென்னா உங்களோட கார்னியா கருவியில் வந்து அளவுக்கு வேண்டிய திக்னஸ் இருக்கணும், அந்த ஷேப்பும் நார்மலாக இருக்கணும். நம்ம எந்த லேசர் சிகிச்சை முறை செஞ்சாலும் அந்த ஷேப், திக்னஸ், கர்வேச்சர், அந்த கருவியோட டோட்டல் ஹெல்த் அது வந்து கரெக்டாக இருந்தால் தான் எங்களால் இந்த லேசர் சிகிச்சை முறை செய்ய முடியுங்க. பேசிக்லி நீங்கள் வந்து இந்த லேசர் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரோவான எக்ஸாமினேஷன் நீங்கள் வரணுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, 40 years மேலே இருக்கேன், நான் 20 years இருக்கேன், எந்த பவர் இருக்குது, எந்த ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து ஒரு கான்க்ரீட்டான ஆன்சர் கொடுக்கவே முடியாதுங்க. அது ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஃபுல் எக்ஸாமினேஷன் எங்களுக்கு செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ரெஸ் பியாண்ட் லேசர் நீங்கள் ஃபிட் ஆகிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த ப்ரெஸ் பியாண்ட் லேசர் செய்கிறதுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு 5 to 10 minutes ஆகுங்க. இட்ஸ் அ வெரி குவிக் ப்ரொசீஜர். பெயின் எதுவுமே இருக்காது. செஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ரெட்னஸ், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட், கொஞ்சம் ஐ வாட்டரிங்லாம் இருக்கும். பேசிக்லி உங்களுக்கு ஒரு நாள் அந்த மெட்ராஸ் வருதுங்களா, அது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கு மட்டும். நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷன் வந்து நல்லாயிருக்கும், நியர் விஷனும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். நீங்கள் வெளியே போகலாம், ட்ரைவ் பண்ணலாம், ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், கம்ப்யூட்டர் பார்க்கலாம், எல்லா வேலையும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து செய்யலாம். ஆனால் ப்ரெஸ் பியாண்ட் செஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 to 3 months டைமுக்கு வந்து அடாப்டேஷன் பீரியட் இருக்குங்க. ஸோ அது அடாப்டேஷன் பீரியட் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த புது விஷனுக்கு வந்து பழகிறதுக்கு இந்த 1 to 3 months டைம் நீங்கள் வந்து உங்களோட கண்ணுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சில பேருக்கு வந்து டிரைவிங் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, அது டிரைவிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ரீடிங் வந்து எனக்கு சில வாட்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் கம்ப்யூட்டர்ஸை பார்த்தா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரி பீரியட் தான். ஸோ அந்த 1 to 3 months நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக எல்லா விஷனும் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கிளியர் ஆகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் 3 months ஃபுல்லாக கிளியர் ஆகிடுங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து இந்த அடாப்டேஷன் டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு டெம்பரரியான கிளாஸ் நான் கொடுப்பேன். ஆஃப்டர் அபவுட் 1 or 2 months அது ஃபுல்லாக அடாப்ட் ஆகிடும். அந்த கிளாஸும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ப்ரெஸ் பியாண்ட் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். இதில் வந்து சேஃப்டி ப்ரொஃபைல் இஸ் வெரி ஹை. ஸோ நீங்கள் 40 years மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் வந்து இந்த அளவில் இருந்ததுன்னா ப்ரெஸ் பியாண்ட் லேசர் சிகிச்சை முறை தான் உங்களுக்கு இந்த பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நவ் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஆப்ஷனை பார்க்கலாம், கிளியர் லென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரி. இந்த ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்கும்? ஒன்று வந்து யூஆர் above 40 years of age ஆர் யூஆர் ஹேவிங் கேட்ராக்ட். உங்களுக்கு கேட்ராக்ட் இருந்ததுன்னா ஆர் உங்களை நேச்சுரலாக உங்களை பவர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா -12, 15, 20 வெரி ஹை பவர்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு இந்த கிளியர் லென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஸோ கேட்ராக்ட் இருக்கும்போது நம்ம அந்த ப்ரெஸ் பியாண்ட் லேசர் செய்ய முடியாது, அது ஏன்னா அது வேலை செய்யாது. ஸோ ஒன்லி ஆப்ஷன்ஸ் டு த கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ இந்த சர்ஜரியில் என்ன செய்கிறோன்னா உள்ளே இருக்கிற அந்த அன்கிளியர் லென்ஸ் நம்ம அதை வெளியே எடுத்துகிட்டு ஒரு புது ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த லென்ஸ் ஒரு ஸ்பெஷலான லென்ஸ் இருக்கணுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் மோனோஃபோக்கல் லென்ஸ் நம்ம மட்டும் இம்ப்ளான்ட் பண்ணால் பேஷண்ட்டுக்கு வந்து
டிஸ்டன்ஸ் விஷன் மட்டும் தான் கிளியராக இருக்கும். ஆனால் ரீடிங் கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் கிளாஸ் போட வேண்டியது இருக்குங்க. அதுக்கு பதிலாக நம்ம இது வந்து ஹை அண்ட் ட்ரை ஃபோக்கல் லென்ஸ் இல்லைன்னா எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் லென்ஸ் ஆல் ப்ரோக்ரெசிவ் லென்ஸ் நம்ம அந்த கண்ணுக்கு இம்ப்ளான்ட் பண்ணால் எல்லா ரேஞ்ச் ஆஃப் விஷனும் கிளியர் ஆகிடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் கேட்ராக்ட் சர்ஜரியும் இதை திருப்பி பண்ண வேண்டாம், கிளாஸும் யூஸ் பண்ண வேண்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஒன் டைம் ப்ரொசீஜர். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட்டுக்கு கேட்ராக்ட் இருந்தால் அது ட்ரீட் ஆகிடும். ரெண்டாவது அவங்க இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா கிளாஸே போட வேண்டாம். செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சர்ஜரியில் வந்து அந்த பேஷண்ட்டோட பவர் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அந்த பவருக்காக நம்ம அந்த லென்ஸை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணலாங்க. பியாண்ட் ஒரு லேசிக்கில் வந்து இந்த கொஞ்சம் இந்த பவருக்கு லிமிடேஷன் இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே எங்களால் ட்ரீட் பண்ண முடியாது. ஆனால் லென்ஸ் சர்ஜரியில் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. ஹவர் ஹையர் பேஷண்ட்ஸ் பவர்ஸ் அந்த பவருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். தேர்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்ஸ் இந்த சர்ஜரி பண்ணால் ஃபியூச்சரில் வந்து திருப்பி இந்த கேட்ராக்ட் வந்து திருப்பி வராதுங்க. இட்ஸ் ஒன் டைம் ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன், உங்களுக்கு வந்து எந்த ஏஜ் நீங்கள் இருந்தாலும் லைஃப் டைமுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் போடாமலே நீங்கள் இருக்கலாம். ஸோ தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் டூயிங் அ ப்ரீமியம் கேட்ராக்ட் சர்ஜரி. இதுலேயே வந்து சில லென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ராக்ட் சர்ஜரி இல்லை லென்ஸ் சர்ஜரிக்கு செய்கிறதுக்கு வந்து அந்த எல்லா லென்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து ட்ரை ஃபோக்கல் லென்சஸ், ரெண்டாவது வந்து எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் லென்சஸ், தேர்ட் இஸ் கால்ட் ப்ரோக்ரெசிவ் லென்சஸ். இந்த எல்லா லென்ஸுக்கும் வந்து சில அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ உங்களோட சர்ஜரிக்கு முன்னாடி உங்களோட கண் மருத்துவர் உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாமினேஷன் அவங்க இப்போ பார்த்துட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றபடி எந்த லென்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. That lens will be the best option for you. So thank you for watching this video. If you have any comments or questions, please let me know.